ஆத்திரத்தை அடக்க முடிஞ்சாலும் அதை அடக்க முடியாதுன்னு நிறைய பேர் படத்தில் டைலாக் சொல்லி கேட்டிருப்போம். அந்த மாதிரி நாம் வந்து ஆஃபீஸில் வந்து நமக்கு பாத்ரூம் வந்தால் ஸ்கூல் டைம்லேயே நம்ம வந்து மிஸ் 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 பிஸ் பிஸ் அந்த மாதிரி கேட்டு ஃப்ரெண்ட்ஸு கலாய்ச்சி அப்படி தயங்கி தயங்கி தான் போவோம். எக்ஸ்கியூஸ் மீல நிறைய பேருக்கு எக்ஸ்கியூஸ் மீயே சொல்ல வராது. ஆனால் ஸ்கூலில் வந்து சிலர் மே கோ டு டாய்லெட் சொல்லுவோம். ஆஃபீஸில் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நிறைய விதங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ஐம் கோயிங் டு த ரெஸ்ட் ரூம்ன்றாங்க, ஐம் கோயிங் டு த வாஷ் ரூம்னு சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு யூஸ் த லூ அப்படின்னு சொல்கிறாங்க. லூனா டாய்லெட்டு. எனக்கு இங்கே ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? டாய்லெட்டா, வாஷ்ரூமா, ரெஸ்ட் ரூமா, லூவா, இல்லைன்னா பாத்ரூமா? ஷவர்னு சொல்ல மாட்டோம், ஷவர் சொன்னால் தவறு. ஷவர் வந்து குளிக்கிறதுக்கு. இங்கிலீஷில் ஒரு நல்ல ஃப்ரேஸ் இருக்குது. இந்த ஃப்ரேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நானே கூகுளில் தான் பார்த்தேன். ஐ வுட் லைக் டு பவுடர் மை நோஸ். பவுடர் மை நோஸ்ன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மூக்கில் பவுடர் போடுறதில்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சேயிங் கோயிங் டு த டாய்லெட். ஆனால் இதை நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணி பார்த்தேன். என்ன மூக்கு அரிக்குதா, இச்சிங் பவுடர் போட போறியா அப்படின்லாம் கலாய்ச்சாங்க. சிலர் வந்து ஐ வுட் லைக் டு அட்டெண்ட் ஃபோன் கால் மாதிரி ஐ வுட் லைக் டு அட்டெண்ட் நேச்சர்ஸ் கால் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இது இல்லை. வாஷ்ரூம், டாய்லெட்டு, ரெஸ்ட் ரூம் நிறைய இருக்குது. ரெஸ்ட் ரூம்னா நம்ம என்ன அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்? கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்த ரூமில், அப்படி ஒரு என்வாயர்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு டாய்லெட் வந்தால் ஆஃபீஸில் பாஸ் கிட்ட இல்லைன்னா ஒரு மீட்டிங்லேருந்து டாய்லெட் போகிறதுக்கு எஸ்கேப் ஆகணும், அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எல்லோரும் என்னென்ன சொல்கிறீங்கன்னு. நானும் அது மூலிமா கற்றுக்கிறேனே. மெஜாரிட்டி வின்ஸ். இந்த விஷயத்தில் மெஜாரிட்டி வின்ஸாக தெரியல, பட் பதில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸில் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஜமாவே நிறைய பேருக்கு மீட்டிங் டைமில் பாத்ரூம் வரும், அதை கிட்ட அதுக்கப்புறம் போவாங்க. எதுக்குன்னா கேட்க தெரியாது. மே கோ டு த டாய்லெட் சொல்லலாமா, ஐ வுட் லைக் டு யூஸ் த வாஷ்ரூமா, இல்லை ஐ ஹேவ் அ ஃபோன் காலா, ஐ ஹேவ் சம் பர்சனல் ஸ்டஃபா, இந்த மாதிரி என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அதை இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு, இல்லைனா டைரெக்டாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்கன்றதையும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.